ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரெசிபி வெண்டைக்காய் வறுவல் ரொம்ப நல்லாயிருக்கும். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வெண்டைக்காய் வறுவல் செய்ய தேவையான அளவு காய் எடுத்துக்கலாம். வெண்டைக்காய் இப்படி உடச்சி பார்த்து வாங்கணும். பிஞ்சு வெண்டைக்காயாக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். காய் கட் பண்ணுறதுக்கு முன்னாடியே காய் சுத்தமாக கழுகி எடுக்கணும். ஈரம் இல்லாமல் கிச்சன் டவல் வச்சு சுத்தமாக தொடச்சி எடுக்கணும். காய் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி மேலே இருக்கிற பகுதியை கட் பண்ணி போட்டுடலாம், வேண்டாம். மீதி இருக்கிற காய் நம்மளுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த அளவு கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாத்திரத்தில் எண்ணெய் சூடானதையும் கடுகு, சோம்பு, 6 பல்லு பூண்டு பொடியாக கட் பண்ணி சேர்த்திக்கணும். சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் ஏதோ ஒன்று பொடியாக கட் பண்ணி சேர்த்திக்கலாம். இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்திக்கணும். வெண்டைக்காய் வறுவல் செய்ய கொஞ்சம் அதிகமாகவே எண்ணெய் சேர்த்துட்டோன்னா நல்லாயிருக்கும். வெங்காயம் நல்லா எண்ணெயில் வதங்கணும். வெங்காயம் வதங்கினதையும் காய் சேர்த்திக்கலாம். காய் நல்லா எண்ணெயிலேயே பரட்டி விடணும். நம்ம எண்ணெயிலேயே பரட்டி விட்டோம்னா வெண்டைக்காயில் இருக்கிற அந்த வழுவழுப்பு தன்மை இருக்காது. ஒரு துளி தண்ணி சேர்த்தாமல் எண்ணெயிலேயே இது நல்லா வதங்கணும். நல்லா பாதி அளவு வெண்டைக்காய் வதங்கி நல்லா சுருங்கி வந்ததையும் நம்ம மசாலா பொடி சேர்த்திக்கலாம். 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்திக்கலாம். தேவையான அளவு உப்பு, அடுப்பு சிம்மில் வச்சுட்டு இது நல்லா எண்ணெயில் பரட்டி விடணும். நல்லா எண்ணெயில் பரட்டும் போது தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வெண்டைக்காய் நல்லா வதங்கி வரும். அடுப்பு சிம்மில் வச்சுட்டு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். 2 நிமிஷம் இருக்கட்டும். நல்லா உப்பு காரம் பிடிச்சி காய் நல்லா வதங்கட்டும். இப்போ அடுப்பு மீடியமில் வச்சுட்டு அடி பிடிக்காமல் நல்லா இது எண்ணெயிலேயே நல்லா பரட்டி விடணும். நல்லா எண்ணெயிலேயே வதங்குச்சுன்னா டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். சாம்பார் சாதம், ரச சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாக ரொம்ப நல்லாயிருக்கும். வெண்டைக்காய் வறுவல் தட்டில் மாற்றிடலாம். வெண்டைக்காய் வறுவல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.